ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14 அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு 2 மாதத்துக்கு அதிசார பெயர்ச்சியும் இருக்குது. அதிசாரம்னா என்ன, வக்ரம்னா என்ன? ஏன்னா முதல்ல அதிசாரமாக போவார், அப்புறமா வக்ரகதியில் பின்னோக்கி வருவார், மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவார். இந்த அதிசார பயிற்சியும் வக்ர பயிற்சியும் உண்மையான நிகழ்வுகளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதிசார பயிற்சி அப்படிங்கிறதும் சரி, வக்ர பயிற்சியும் அப்படிங்கிறதும் சரி, இல்யூஷன். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க. ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் வீடுகள்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். அதாவது பின்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது இன்னொரு ட்ரெயின் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயின் இப்படி பின்னாடி போகும், நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு இல்யூஷன். அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு. அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறதுனால, ரிலேட்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம முன்னாடி போகிற மாதிரி தெரியும். இந்த கான்செப்ட் தான் இந்த குரு அதிசாரமும் வக்கரமும். இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது குரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்யூஷன் தான். அதுக்கப்புறமா வக்கரகதி அடையும் பொழுது வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றதுங்கிறது சூரியனை பொறுத்து. இது ரெண்டுமே சூரியனை பேஸ் பண்ணி தான். சூரியனை கருத்தில் கொண்டு குரு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது இந்த குரு பார்க்குறதுக்கு பின்னோக்கி நகர மாதிரி இருக்கும். அதனால் வக்ர பயிற்சின்னு பேர். இந்த வக்ர பயிற்சி பலன்கள்னு இது ஒரே ராசிக்குள்ளே இருந்தால் வக்ர பலன்கள், ஒரே ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பின்னோக்கி நகரும் பொழுது வக்ர பயிற்சி பலன்கள். இது ரெண்டும் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14 ராத்திரி 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற குரு பகவான் மே மாதம் 14 அக்டோபர் மாதம் 18 2025 அக்டோபர் 18 வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார். அக்டோபர் 18 அன்னைக்கு கடக ராசிக்கு அதிசார பயிற்சியாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி நகருது, ஃபாஸ்ட், ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் மோஷன். அது கடக ராசியில் போக போகிறாரு. அந்த இடத்துல தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக நற்பலன்களை அதிகப்படியாக வாரி வழங்குவார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்னா, அக்டோபர் 18 மதியம் 2 மணி 5 நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் 11 இரவு 9 மணி 30 நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார். அதுக்கப்புறமா வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் 11 டிசம்பர் 5 வரைக்கும் கடகராசியில் இருப்பார். டிசம்பர் 5 2025 மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வக்ரகதியில், அதாவது இங்கே போயிட்டு வக்ரத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறமா மிதுன ராசிக்குள்ளே வக்ரகதியில் பின்னோக்கி பயிற்சி ஆகிறார். இதுதான் வக்ர பயிற்சி. இந்த வக்ர பலன்கள் பிட்வீன் நவம்பர் மாதம் 11 டிசம்பர் 5 வரைக்கும் ஒரு பலன் இருக்கும். டிசம்பர் 5 ஜனவரி கடைசி வரைக்கும் மிதுன ராசிலேயே வக்கரமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் தனியாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம், பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாறுதலான பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த ஜனவரி மாதம் வக்கரகதி நிவர்த்தி அடையும் பொழுது 2026 அதுலேருந்து மே மாத கடைசி 2026 வரைக்கும் நேர்கதியில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடகராசிக்குள்ளே உச்ச பலத்தை அடைவார். அதுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம். இந்த காலகட்டத்தில், அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசிலேருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் 5 மிதுன ராசிக்குள்ளே வர வரைக்கும் வக்கர காலத்துலேயும் சரி, இந்த மிதுன ராசியிலே இருக்கிற காலத்துலேயும் சரி, உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பேஸ்ட் ஆன் யுவர் ஜனன கால ஜாதகம். ஏன் இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த கோச்சாரத்தில் குரு வக்கர காலம் அமோகமான பலன்களாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு நேர்கதியில் போயிட்டுருக்காரு, வக்கரம் இல்லை அப்படின்னா இங்கே வக்கர காலம் சங்கடத்தை கொடுக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் 12 ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இந்த 12 ராசிக்குமே இன்க்ளூசிவ் ஆஃப் கன்னி,
கும்பம், மீனம் இருக்கிறதுலே இப்போ கஷ்டப்படுற ராசிகள் இந்த 3 ராசி தான் மெயின். சிம்மத்தையும் சேர்த்துக்கணும். சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் இந்த 4 ராசிகள் தான் ரொம்ப கஷ்டமான ராசிகள், கஷ்டப்படுற ராசிகள். இவாளுக்கே கூட இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அபவ் 75%. அப்படின்னா ரிஷப ராசிக்கோ இல்லை விருச்சிக ராசிக்கோ இல்லை கடகராசிக்கெல்லாம் எப்பேற்பட்ட யோகத்தை தரும்னு பார்த்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி ராசி பலன்கள் அனைத்திலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அமோகமான பலன்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குருவின் அருளால், ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வரப்போகிறார், தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதனால் குருவின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும், ராகு கும்பராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்க போகிறோம். வாருங்கள், சந்தோஷமான அனுபவங்களை பெறுவோம் குரு பயிற்சியின் மூலமாக. கடகராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதியே குரு தான். ஆனால் இந்த குரு 11ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கை, மதிப்பை, பதவியை கொடுத்தாரு. இப்போ 12ஆம் இடத்துக்கு வராரு. மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் டு டிசம்பர் உங்கள் ராசிக்குள்ளே உச்சபலத்தை அடைகிறார். மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் செலவுகளை கொடுப்பாரு, சுப செலவுகளை கொடுப்பாரு. இதில் முதலீடுகளாக செலவுகள் ஏற்படும். செலவு 2 விதமாக இருக்குது. ஒன்றா குழந்தைகளுடைய படிப்பு, திருமணம் சார்ந்த செலவுகள். அப்படி இல்லை அப்படின்னா நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்களுடைய சொத்து சேர்க்கை, தங்க நகை வாங்குவது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செலவுகளை இப்போ குரு கொடுக்க போகிறார். இந்த 2வது வகை செலவுகள். இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும், நகைகள், ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. சுப செலவு ஏற்படுறதுனால உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகுமானு கேட்டால் ஆமாம், கடன் ஜாஸ்தி ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் வருதுன்னா நீங்கள் ஒரு 5 லட்சத்துக்கு கடன் வாங்குவீங்க. இப்போது ஒன்றும் இல்லை, ஹவுசிங் லோன் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருமானமோ அது மாதிரி ஒரு 10 மடங்கு 20 மடங்குன்ட்டு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அது என்ன பர்சன்டேஜ்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் உங்களுடைய சேலரியில் 300 டைம்ஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில் இன்ட்டு 5 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுருப்பாங்க. இது நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். உடனே 5 டைம்ஸ் கிடையாது, 7 டைம்ஸ் எதுவும் எங்கிட்ட ஆர்குமெண்ட் வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு இப்பொழுது சில விஷயங்கள் நடக்கும். மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த கடன் வாங்குறதே உங்களால் கட்ட முடியுங்கிற தைரியத்தினால தான். அதனால் இது கடன் கிடையாது, சுப செலவுக்கான முதலீடு. அதுவும் குறிப்பாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கைக்கான முதலீடாக இருக்கும். அடுத்த ஒரு 4 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு பண அதிகரிப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய கடனையும் அடைக்க முடியும், புதுசாக சொத்து சேர்க்கையும் ஏற்படும், புதிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடன் அதிகரிக்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா சார்னா, குரு எங்கே வரப்போகிறார் அப்படின்னு கேட்டால் 12ஆம் இடத்துக்கும் 1ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது சயனஸ்தானம்ங்கிறது. அங்கேருந்து எங்கே பார்க்க போகிறாருன்னா உங்களுடைய 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்க போகிறாரு. எதிரிகளிடம் வாங்கிய கடனை அடைப்பது, எதிரிகளுடைய வாயை அடக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவது, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள், வைர ஆபரணங்கள், வீடு, சொந்த வீடு, சொந்த ஃப்ளாட். இப்போ இன்றைக்கி ஃப்ளாட் இருக்கணுங்கிறது கம்பல்சரி. அந்த மாதிரி சொத்து சேர்க்கைக்கு உண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்பொழுது ஏற்படும். இதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது இந்த விஷயத்தையும் தருவார். ஆனால் உங்களுக்கு மெயின் சொத்து சேர்க்கை. இந்த சொத்து சேர்க்கை கடகராசிக்கு கொடுக்கறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கோ, குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்களை விட்டு சண்டை போட்டுட்டு போனதே நீங்கள் ஒழுங்காக சம்பாதிக்கல, உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய சொத்து சேர்க்கையில் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு, நீங்கள் ஏற்கனவே சேர்த்த சொத்தை காப்பாற்றிக்க தெரிலன்னு இப்போ எல்லாம் திரும்பி வருது. அதனால் அவங்களுக்கு என்ன புரியும், ஓ நம்ம கணவர் இத்தனை நாள் தப்பு பண்ணலை, நம்ம மனைவி தப்பு பண்ணலை, நாம் தான் தப்பாக புரிஞ்சுட்டு கொண்டு
மனதை மாற்றி உங்களுடன் இணைந்து வாழ்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பிடிவாதங்கள் பிடிக்கக்கூடாது. இவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 75 முதல் 80% உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும், சில சங்கடமான விஷயங்களும் நடக்கும். அதாவது ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது வயது முதிர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உங்களுக்கு பெண் குழந்தைகளோ உங்கள் பேத்தி யாராவது இருந்தாங்கன்னா, வயசுக்கு வரக்கூடிய அந்த பியூபர்ட்டி, அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற வயசில் இருந்தாங்கன்னா அவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணி உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு தங்க நெக்லஸ் வாங்குறது, வைர அட்டிகை வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தகுதிக்கேற்ப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படணும். எந்த விதமான எதிரிகளின் தொல்லையும், ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எந்த விதமான எதிரிகள் தொல்லையும் இருக்கக்கூடாது. கடன் கொடுத்தவர்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. கடந்த காலத்தில் கடன் கொடுத்துட்டு சில பேர்லாம் திடீர்னு காணா போயிருப்பாங்க. திடீர்னு ரொம்ப வருஷம் கழித்து அன்றைக்கி நான் 5000 கொடுத்தேன், இன்றைக்கி 50,000 கொடுன்னு கேட்பான். அந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, உங்கள் வீட்டில் சுப்பிரமணிய புஜங்கத்தை, அந்த மந்திரத்தை தினமும் படிக்கணும். எப்பெல்லாம் முடியுமோ படிங்க. அட்லீஸ்ட் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுப்பிரமணிய புஜங்கம் படித்து வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வாருங்கள். அதாவது தனியாக முருகன் இருக்கக்கூடாது, வள்ளியோடு மட்டும் இருக்கக்கூடாது. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை, முருகனை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு சகலவிதமான கடாட்சமும் அருளி உங்களுக்கு நற்கதியை தருவார், சந்தோஷத்தை தருவார் அந்த திவ்ய தம்பதிகள். உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதை தவிர இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் துணை நிற்க வேண்டும். தனிப்பட்ட ஜாதகம், ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சினால் மட்டுமல்லாமல் ராகுகேது பயிற்சியினாலும் சனி பயிற்சியினாலும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி சார்ஜஸ் உண்டு. இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் குரு பகவான் கொடுத்திட வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.